நியாயமான விலையில் புது டிசைன்களில் சுபகாரியங்களுக்கு தேவையான தங்க நகைகளுக்கு இன்றைய நாடுங்கள் கீர்த்தி ஜுவல்லர்ஸ். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 40வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற நிலையில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரமும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேசத்திடம் நீதி வேண்டி எதிர்வரும் 16, 17ஆம் தேதிகளில் வடக்கு கிழக்கில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரி எதிர்வரும் 16ஆம் தேதி மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த எழுச்சி போராட்ட பேரணிக்கு தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் எதிர்வரும் 16ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒன்று திரளுமாறும் மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. ஈழத்தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் என்பவை இலங்கையில் நீண்ட காலமாக கட்டமைக்கப்பட்ட ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அத்தகைய அடக்குமுறைகள் இலங்கை தீவில் திட்டமிட்ட ரீதியிலான தமிழ் மக்களுக்கு எதிரான இன சுத்திகரிப்பாகவே உள்ளன. அத்தகைய இன சுத்திகரிப்பின் உச்சமே இறுதிப் போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அழிப்பு, போர்க்குற்ற மீறல்கள், மனித உரிமை சட்டம் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் ஆகும். அவற்றுக்குரிய பரிகார நீதியை சர்வதேசம் தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தர நாம் விழிப்போடு மக்கள் எழுச்சி போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் 2015 முன்மொழியப்பட்ட நிலைமாறுகால நீதி பொறிமுறைக்கு ஊடாக உள்ளக பொறிமுறைகளையே இலங்கை அரசு நிறைவேற்ற தவறிய நிலையிலும் ஏற்கனவே கால அவகாசங்கள் வழங்கப்பட்ட நிலையிலும் மீண்டும் கால அவகாசமே வழங்கப்பட உள்ளது. இதனை வெறும் கண்துடைப்பு நாடகமாகவே நாம் நோக்க வேண்டியுள்ளது. இந்நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டி வடக்கு கிழக்கில் எதிர்வரும் 19ஆம் தேதி ஹர்த்தால் போராட்டமும் கவனஈர்ப்பு பேரணிகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன என்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். ஹர்த்தால் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி கவனஈர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு வடக்கு கிழக்கை சேர்ந்த பல்கலைக்கழக சமூகத்தினர், தொழில்நுட்ப கல்லூரி சமூகத்தினர், ஆசிரிய பயிற்சி கல்லூரி சமூகத்தினர், ஆசிரியர் சங்கங்கள், பாடசாலை மாணவர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், ஊடக சங்கங்கள், சமய தலைவர்கள், இளைஞர்கள் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், மதர் கிராம அபிவிருத்தி சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் வர்த்தக சங்கத்தினர் வடக்கு கிழக்கில் தமது வர்த்தக நிலையங்களை மூடியும், அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சங்கத்தினர் தமது போக்குவரத்து சேவைகளை நிறுத்தியும் பூரண ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் தமது அரசியல் வேறுபாடுகளை களைந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மூவின மக்களும் தமது நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குமாறும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.